வணக்கம். இது பிராண்டி செய்திகள். தமிழக அரசு ஊழியர்களின் நீண்டகால போராட்டமான பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவதில் நிலவும் இழுபறி இப்போது அரசியல் களத்தில் பெரும் புயலை கிளப்பியுள்ளது. புதிய ஓய்வூதிய திட்டம் சிபிஎஸ் யாருக்கு லாபம், அரசு ஊழியர்களை வஞ்சிப்பது ஏன் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தமிழக அரசை நோக்கி அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பியுள்ளார். இதுகுறித்த அதிரடி தகவல்கள் இதோ. தமிழகத்தில் 2003ஆம் ஆண்டிற்கு பிறகு பணியில் சேர்ந்த அரசு ஊழியர்களுக்கு புதிய ஓய்வூதிய திட்டம் நடைமுறையில் உள்ளது. ஆனால் இதில் ஓய்வூதிய பலன்கள் குறைவாக இருப்பதாக கூறி மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என அரசு ஊழியர்கள் தொடர்ந்து போராடி வருகின்றனர். இன்று செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி, திமுக தனது தேர்தல் வாக்குறுதியில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் கொண்டு வருவோம் என உறுதியளித்தது. ஆனால் ஆட்சிக்கு வந்து இத்தனை ஆண்டுகளாகியும் அதை நிறைவேற்றாமல் அரசு ஊழியர்களை ஏமாற்றி வருகிறது என சாடியுள்ளார். மேலும் சிபிஎஸ் திட்டத்தில் பிடித்தம் செய்யப்படும் பணம் எங்கே முதலீடு செய்யப்படுகிறது, அதன் லாபம் யாருக்கு போகிறது என்ற கேள்வியையும் அவர் முன்வைத்துள்ளார். பழைய மற்றும் புதிய ஓய்வூதிய திட்டங்களுக்கு இடையிலான முக்கிய முரண்பாடுகள் இதோ. அம்சம்: பழைய ஓய்வூதிய திட்டம் ஓபிஎஸ், புதிய ஓய்வூதிய திட்டம் சிபிஎஸ். நிச்சயத்தன்மை: கடைசி சம்பளத்தில் 50% உறுதி. பங்கு சந்தை முதலீட்டை பொறுத்தது. பங்களிப்பு: ஊழியர்கள் பணம் செலுத்த தேவையில்லை. ஊழியர்களின் சம்பளத்தில் 10% பிடித்தம். பணவீக்க பாதுகாப்பு: அகவிலைப்படி உயர்வு உண்டு. நிலையான ஓய்வூதிய பலன்கள் கிடையாது. அரசு ஊழியர்களின் முதுமை கால பாதுகாப்பை உறுதி செய்ய பழைய ஓய்வூதிய திட்டமே சிறந்தது என்பது எடப்பாடியின் வாதமாக உள்ளது. 2026 தேர்தலை இலக்காக வைத்து அரசு ஊழியர்களின் ஆதரவை திரட்ட எடப்பாடி பழனிசாமி இந்த விவகாரத்தை கையில் எடுத்துள்ளாரா, அல்லது அரசு இதற்கு செவிசாய்க்குமா? தமிழக அரசியலில் பென்ஷன் பாலிடிக்ஸ் இப்போது சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. இது குறித்த கூடுதல் அப்டேட்டுகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது பிராண்டி செய்திகளுக்காக உங்கள் பிராண்டி கிரி.